ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஜூஸ் தான். ஆனால் வந்து இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான மாம்பழம். இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து மாம்பழம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் இருக்கும். இதோட நேம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா செங்கவருக்க. இதை வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா கோட்டுக்கோணம் அப்படிங்கிற நேமில் வந்து இதை வந்து சொல்லுவாங்க. அதோட வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் நல்லா ரெட் கலரில் வந்துடும். மாம்பழமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மாம்பழம். அதை வச்சு தான் அன்றைக்கி வந்து நான் வந்து மாம்பழ எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 மாம்பழம் நான் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இது வந்து வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காண்டி வந்து தோலோடி தான் எடுத்தேன். அப்படி இல்லைனா தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீவி எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மாம்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். மாம்பழம் வந்து உள்ளே வந்து நார்மல் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அப்புறம் வந்து 2-3 துண்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிடலாம். சீனி, இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. சீனி பார்த்திங்கன்னா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இனிப்பு இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீனியும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடுங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடுங்க. இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சின்ன சின்ன துண்டு வந்து அரைப்படாமல் இருந்தாலும் குடிக்கும்போது அது வந்து வாயில் கடிப்படும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.